கோமதி எல்லாருக்குமே வந்து பரிமாறி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. அவர் வந்து ஸ்நாக்ஸுமே எடுத்துக்கவே இல்ல. ஆனா வேற வழி இல்லாம இப்ப உட்காந்து முத்துவேலுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. கரெக்ட்டா வந்து கோமதி சொல்றாங்க, "கதிர்கிட்ட போய் உட்காந்துக்கோ" அப்படின்னு ராஜிய வந்து சொல்றாங்க. "நீ போய் உட்காந்துக்கோமா" அப்படின்னு. ராஜியும் போய் உட்காந்து கதிர் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயும் போல 2 பேரும் கியூட்டா பேசிட்டு, அந்த மாரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த அப்பத்தா, "நல்ல ஜோடி பொருத்தமா இருக்கு. நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட ராஜிக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்க மாட்டான். 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. என் பேரனும் பேத்தியும் செம்மையா இருக்காங்க பார்க்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சக்திவேலு, "ஆமா, என்னத்த நல்லா இருக்கு? இவங்க ஜோடிலாம் அந்த லெவலா ஒண்ணும் நல்லா இல்ல. சொல்லப்போனா கதிர் வந்து வேணுக்கும்னே அவள இழுத்துட்டு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். எல்லாம் சொத்து ஆசைதான். அவன் அப்பன மாரி தானே இருப்பான். அவன் அப்பன் புத்தி தானே அவனுக்கும் வரும்." அப்பத்தா உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. "டேய், சாப்பிட வந்தா சாப்பிட வேலைய மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம்டா. நானும் வாய் தொறக்கல, நீயும் வாய் தொறக்கல. அவன் என்னடா பண்ணான்? அவன் நல்லவனா தானடா இருக்கான். நல்லவனா இருக்கிறதுனால தானே நம்ம ராஜியோட மானத்த காப்பாத்துனான். இல்லன்னா இந்நேரம் நம்ம குடும்பமே சந்தி சிரிச்சிருக்கும். ஆ கிழிச்சிருக்கும். அப்படி அவன் அவ்ளோ பெரிய நல்லவனா இருந்திருந்தா, அவன் டைரக்ட்டா நம்ம வீட்டுக்கு தானே கொண்டு வந்து விட்டுருக்கணும். அத விட்டுட்டு அவனே வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இதுல இருந்து தெரியல, எப்படியாவது சொத்த தன் பக்கம் வந்து இழுத்து போட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான பண்ணியிருப்பான். கண்டிப்பா அவங்க அப்பன் தான் இந்த ஐடியாவ குடுத்திருப்பான்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜியும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. "சித்தப்பா, இப்படிலாம் நீங்க வந்து பேசாதீங்க. அந்த மாரிலாம் கதிர் கிடையாது" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், "ஏம்மா, நீ ஏமாந்துட்டு இருக்க. அது உனக்கே தெரியல." இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கோமதியால வந்து தாங்கிக்க முடியல. கத்திட்டாங்க. "அதாவது நான் தான் வந்து ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். எதுனாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. என் பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. முக்கியமா பாண்டியன் என்ன பண்ணன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. கோமதி நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாளா அப்படின்னு அவரால அத ஏத்துக்கவே முடியாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படியே. சக்திவேலுக்கு இங்க வந்து கோவம் தாங்க முடியல. "என்னது, நீ கல்யாணம் பண்ணி வச்சியா?" அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனா அத வந்து தடுத்துட்டாரு. தடுத்து முத்துவேல் வந்து, "ஓஹோ! இப்பதான் உனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே புரியுது. தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னோம்ல, கடைசில நீ என் மண்டையிலயே இப்படி வந்து மாங்காய் அரைச்சுட்டேல்ல. ஆ நீ வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிப்போன. ஓடிப்போய் எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தின. அதே மாதிரி இப்ப என் பொண்ணு ராஜிய வச்சு என்னையவே நீ மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டேல்ல." உடனே சக்திவேல், "என்னண்ணே இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? தங்கச்சின்னு சொல்லி நம்ம தங்கச்சியே நம்மள இப்படி வந்து ஒரு பழி சொல்லுக்கு வந்து ஆளாக்கிட்டாலே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப மறுபடியும் நம்ம அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. இந்த கோமதி தான்" அப்படின்னு சக்திவேல் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காரு. கோமதி வந்து இல்ல, நான் இல்ல அப்படின்னு வந்து சொல்ல வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா சக்திவேல் வந்து விடவே இல்ல. சக்திவேல் நெனச்ச மாதிரியே வந்து நடந்துருச்சு. எப்படியாவது இந்த குடும்பத்த 2யும் வந்து பிரிக்கணும். சொத்து வந்து போயிறக்கூடாதுன்னு நெனச்சாரு. அதே மாதிரியே சக்திவேல் பிளான் படி இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, முத்துவேலும் வந்து ரொம்ப டென்ஷன்ல நெறைய வார்த்தைகள் வந்து விட்டுர்றாரு. முத்துவேலுக்கு கொஞ்சமாவது கருணை வந்து இருந்துச்சு கோமதி மேல. இப்ப சுத்தமா அது வந்து போயிடுச்சு. "என் பொண்ணையே நீ வந்து இப்படி பண்ணிட்ட. இனிமே எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்க வரமாட்டோம். இப்ப வந்து நீ வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் வந்தேன். ஆனா இனிமே நீ ஜெயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நான் வந்து உனக்காக ஆதரவா நிக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்ப டென்ஷனா வந்து கத்திட்டாரு. கோமதியால இத தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப அழுகுறாங்க. "இல்ல, நான் சொல்றத கேளு" அப்படின்றாங்க. "இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எதுவுமே கிடையாது. உங்கள இங்கேயே நாங்க தல முழுகுறோம். இனிமே நீங்க இந்த அந்த சைடே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்பத்தான் வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. "சாகுறதுக்குள்ள இந்த 2 குடும்பமும் நான் வந்து சேர்ந்துரும்னு நினைச்சேனே. ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்ல" அப்படின்னுட்டு. ஆத்தா, நீ இப்ப நீ வரியா இல்லையா? நீ மட்டும் வரல" அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொன்ன உடனே பயந்துட்டு அப்பத்தாவும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்ட விட்டு போயிடுறாங்க. என் வீட்ல இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. இந்த உண்மை வந்து கதிருக்கும் ராஜிக்கும் மட்டும் தான் வந்து தெரியும். மீனாக்கும் தெரியும். மத்தபடி வேற யாருக்குமே வந்து தெரியாது. பாண்டியனுக்கும் சுத்தமா தெரியல. என்ன நடக்குதுன்னே புரியாம நின்னுட்டு இருக்காரு. கோமதி உடனே வந்துட்டு பக்கத்துல வந்து போறாங்க பாண்டியன் கிட்ட. "ஏங்க" அப்படின்னு. உடனே பாண்டியன் ஒரு மாரி பாக்குறாரு. பயந்துடுறாங்க. "இல்லங்க, இந்த உண்மைய நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நான் வந்து ஏன் மறைச்சேன் அப்டின்னா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க இத வந்து சொல்றதுக்கு. இது ஒரு பெரிய முடிவு. அன்னைக்கு நான் வேற வழி தெரியாம ராஜியோட வாழ்க்கை போயிரும் அப்டின்ற வழி தெரியாம நான் வந்து பண்ணிட்டேன்" அப்டின்னு. "இங்க பாரு கோமதி,
நீ வந்து சும்மா இரு. கணவன் மனைவிக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் அஸ்திவாரமே வந்து நம்பிக்கை தான். அதையே நீ வந்து தொலைச்சிட்ட. இனிமே நான் எப்படி உன்னைய வந்து நான் நம்ப முடியும் என்னால? அது மட்டும் இல்ல, இத்தன நாள் நீ வந்து அந்த உண்மைய வந்து மறைச்சு அப்படியே நீ மெயின்டெயின் பண்ணியிருக்கனா, நீ வந்து என்கிட்ட இருந்து நீ என்ன நெனச்ச? நான் முட்டாள்ன்னு நெனச்சுட்டீங்களா? இந்த வீட்ல இன்னும் எத்தன உண்மைய தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு பாண்டியன் ஒரு சைடு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து விறுவிறுன்னு கடைக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. யார்கிட்டயுமே அவர் வந்து பேசல. வீட்ல இருக்க யாருக்குமே புரியல. செந்திலுக்குமே இந்த உண்மை தெரியல. எல்லாருமே வந்து கோமதி மேல வந்து கோவமா தான் வந்து இருக்காங்க. கோமதி வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அழுகுறாங்க. நான் பண்ண ஒரு விஷயத்தினால இப்ப என் அண்ணன் குடும்பமும் என் குடும்பமும் சுத்தமா வந்து சேராம போயிரும். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா நான் அவர்கிட்ட ஒரு பொய் கூட சொல்லாம இருந்தேன். ஆனா அவர்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். அத நினைச்சு அவரு நானும் இப்ப என்ன எப்படி ஆகப்போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ராஜியும் மீனாவும் தான் ஆறுதல் வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா முத்துவேல் வந்து போய் உட்கார்ந்துட்டாரு. கோவமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. சக்திவேல் வந்து இன்னுமே ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க முத்துவேல. எப்படியாச்சும் வந்து மொத்தமா வந்து கோமதி குடும்பத்து மேல வந்துட்டு அதாவது பழிய வந்து போட்டுறணும் அப்படின்னு இனிமே இப்ப அவங்க வந்து சேரவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு முத்துவேல ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்கண்ணே, நான் கோமதி வந்து சும்மா தான் நான் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு போட்டு வாங்குற மாதிரி வாங்குனேன். ஆனா இவ்வளவு உண்மை வந்து அவ வாயில இருந்து வரும்னு நான் நினைக்கவே இல்ல. கோமதி சரியான மோசமானவ. நம்ம தான் தங்கச்சின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு. நான் இதுக்கு தானே சொன்னேன் விருந்து அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. முத்துவேலு, ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு. நான் வந்து உன் பேச்ச வந்து கேட்டிருக்கணும். விருந்துக்கு நம்ம வந்து போயிருக்கவே கூடாது. நான் என் பொண்ணு பேச்ச நம்பிட்டேன். அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டேன். அவளும் கதிரும் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னத நான் நம்பிட்டேன். இதுல கோமதி வந்து இன்வால்வ் ஆயிருக்கா நான் நினைக்கவே இல்ல. இனிமே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.